வாழ்க வளமுடன். அகத்தவம். நம்ம எல்லாருக்கும் லைஃப்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹாப்பியா இருக்கணுங்கிறது தான் எல்லாரோடையும் இது. ஆனா அந்த இடத்துல ஹாப்பினஸ் எல்லார்கிட்டையும் யார்கிட்டயாவது இப்ப நம்ம போய் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா யாராலையும் ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யார் வாயிலிருந்தும் வரவே வராது. அதுக்கு என்ன சொல்றது, அவ்வளோ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு வருத்தம், வேதனை, பலி, துன்பம், இப்படி சொல்ல போனீங்கன்னா நிறைய. ஸோ இது அத்தனையோடையும் நம்ம என்ன சொல்றது, டிராவல் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கோம். இந்த டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நம்ம தேடிட்டு போற ஏதோ ஒண்ணு தேடுறோம், அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்க போறோங்கிறதும் சமயத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறோம். ஒரு விரக்தி, வெறுப்பு, வேதனை இது எல்லாமே தான் வந்துட்டே இருக்கு. ஏன் அப்படியெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை முறையே எப்படி நிகழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது வரமா சாபமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குதான் அந்த பிறவிகளில 5 அறிவு வரைக்கும் அவங்களோட சஞ்சித கர்மத்தை மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா அதாவது அதுக்கு என்ன அமைக்கப்பட்டிருக்கோ, ஒரு விதையில என்ன இருக்கோ அதுதான் அது அப்படியே வரும். தாய் விதையில என்ன இருக்கோ, என்ன என்ன மாதிரி ஒரு இது வரணுமோ, எந்த காலத்தில் காலம் நேரம் அந்த மாதிரி அப்படியேதான் ஒரு மரமோ செடியோ எதுனாலும் அப்படிதான் வருது. ஆனா மனிதர்களாக நமக்கு மட்டும் நம்மளோட சஞ்சித கர்மம், தாய் தந்தையின் மூலம் பெறப்பட்ட அந்த சஞ்சித கர்மங்களை பிராரப்த கர்மங்களின் மூலம் மாற்றி அமைக்கப்படலாம். நமக்கு மட்டும் அந்த ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க சஞ்சிதம் அனுபவிச்சுதான் தீர்க்கணுமே அப்படிங்கிற ஒரு இது இல்லாம நல்லா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு அது வரும். ஏன்னா நம்மளோட நிகழ்கால வாழ்க்கை எல்லாமே அதை சார்ந்ததுதான். எல்லாமே அங்க அப்படியே இருக்கு. அதுதான் எடுத்து காமிச்சு அந்த அலைகளின் மூலம் உள்ள அனைத்தையும் எடுத்து காமிச்சு அதுதான் நம்ம அப்படியே ஒவ்வொன்றும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்மளோட ஏன்னா தாய் தந்தையின் சேர்க்கை, அந்த தாயோட தந்தையோட அத்தனை. ஏன்னா ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கூட முதல் கேள்வியே அவங்க கேட்கறது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ என்ன ஏஜ் வரைக்கும் இருக்காங்க, என்ன அவங்களோட ஹெல்த் ரிப்போர்ட் எப்படி இருக்கு, அவங்க எத்தனை வயசுல இறந்தாங்கிறதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க. தெரியும் அது பாத்தீங்கன்னா சுகர் அவங்களுக்கு இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. நம்மளோட வாழ்க்கை தரம் தொடங்கிய பின்ன நம்ம குழந்தையா கைப்பிடிச்சு நடக்க தொடங்கினதுக்கு அப்புறம் அது யார் யார் கூட எப்படி எப்படி நமது அனுபவங்கள் நிகழ்கிறது, படிப்பு ஒவ்வொன்னா நம்ம கத்துக்கிறது எல்லாமே பிராரப்தம். அந்த பிராரப்தம் அப்படியே நம்மள அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம அப்படியே கொண்டு போகுது. நம்மளாக கற்று எடுத்துக்கொள்ளப்படுபவை அனைத்தும் பிராரப்த கர்மங்களாக. அந்த பிராரப்தத்துல இப்ப நீங்க ஒரு டாக்டர் கிட்டே போறீங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் கிட்ட போன உடனே அந்த டாக்டர் கேட்கிற கேள்வி ஃபாதரோட மதரோட அந்த ஹிஸ்டரி கேட்கும்போது சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரியுது சஞ்சிதத்துல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நமக்கு எப்படி இந்தந்த வயசுக்குள்ள இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஸ்லைட்டா தெரியுது. இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டோ ஹார்ட் பேஷண்ட்டோ இல்ல வேற எதுனாலுமே அது ஹெரிடிட்ரியா இருக்குங்கிறது ஒரு இது தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், போய் நீங்க அடுத்த ஸ்டெப் ஒரு ஏஜ் வரும்போது அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது எஸ் எனக்கு ஹெரிடிட்ரியாவே எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் இருக்கு. சோ நான் அந்த சுகருக்குள்ளேயோ ஹார்ட்டுக்குள்ளேயோ வேற ஏதாவது ப்ராப்ளம்குள்ள நான் வராம என்ன பாதுகாக்கணும்னா அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் விட்டுக்கணும் அப்படின்னு. ஆனா அதை மீறிய நமக்கு ஒரு ஆசைகள் வரும். ஏதாவது பாத்தீங்கன்னா இது வேணும் சாப்பிடணும் அப்படிங்கும்போது அப்போ நம்மளோட சஞ்சிதம் அதுதான் ஐயா சொல்லுவாரு, நம்ம சாப்பிடலமா நம்மளோட அப்பா கேக்குறாரு உள்ள இருந்து, அதனால அதை சாப்பிட சொல்லுது அப்படிம்பாரு. ஆனா நம்ம பிராரப்தத்தினால இது சாப்பிட்டோம்னா எனக்கு திரும்ப சீக்கிரத்திலேயே எனக்கும் இந்த வியாதி வருங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளதான் வரணும். சோ இது ஏன் நமக்கு ட்ரெயின் ஆக மாட்டேங்கிறோம்? இப்ப எல்லா வியாதிகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்குமே எல்லா துன்பங்களுக்குமே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மைண்ட நம்ம கரெக்டா டியூன் பண்ணி வைக்கல. நம்மளோடது என்ன சொல்லுது, ஒரு ஒரு அழகா நம்மளோட மைண்ட ரெடி பண்ணி வைக்கல. சோ அத ஃபிட்டா ரெடி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அனைவருக்கும் இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த அந்த மைண்ட ஒரு இதுல கொண்டு நிப்பாட்டணும் அப்படிங்கிறது. நம்ம அந்த அன்ட்ரைன்டு மைண்டா இருக்கிறத ஒரு ட்ரைன்டா பார்க்க வேண்டியதுதான் அகத்தவம்.
அன்ட்ரைன்டா இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாமே எதுவுமே நம்ம வந்து ட்ரைன் பண்ணிக்கல நம்ம மைண்டுக்கு. ஏன்னா நம்ம உடம்புக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் அது ரொம்ப அழகா எடுத்துக்கும். இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி எல்லாம் அழகா இருக்கணும், இதுக்கு இதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும், ஏஜ் ஆகாம இருக்கிறதுக்கு இப்படி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்க நமக்கு மைண்ட வந்து அன்ட்ரைன்டா வச்சுக்கிட்டு இருக்காம ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அந்த ட்ரைன் பண்றதுதான் நம்மளோடது தவ முறைகள், அகத்தவம் அப்படிங்கிறது அந்த இடத்துலதான் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா எப்பேற்பட்டவங்களும் அந்த ட்ரைன் பண்ணாம நம்ம இருக்கும் பட்சத்துல நம்மளோட வாழ்க்கை எல்லா இடத்துலயும் துன்பத்துக்கு மட்டும்தான். இத நம்ம சங்கராச்சாரியார் சொல்லும் போது கூட மகா பெரியவர் இததான் சொல்லியிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் வந்து இன்ப துன்பங்களுக்கு நீங்க படிச்ச படிப்போ கற்ற கல்வியோ உங்கள்கிட்ட இருக்க செல்வமோ மற்ற எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த விதத்துல துணை. ஆத்ம விசாரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல அவரு சொல்றது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் எது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லாவே நம்ம இந்த எஜுகேஷன் எல்லாம் நம்ம கத்துக்கிட்ட இதை எல்லாத்த விடையும் ஒரு ஞானம் நமக்கு தேவை. அந்த ஞானம் பெறணும் அப்படின்னா அகத்தவம் கண்டிப்பா தேவை. ஸோ ஞானம் இல்லாம நீங்க எது மூலியமா நீங்க கொண்டு போய் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கனாலும் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா உங்களை கெயிட் பண்ணாது. கெயிட் பண்ணாம என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை வந்து அந்த சஞ்சிதமோ இல்ல இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலை இந்த சமூக சூழ்நிலைகள் நம்மள தவறான ஒரு கண்ணோட்டத்துல கொண்டு போய் விட்டுடும். இப்பவும் நம்மளோட இத்தனை குறைகளுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்ட்ரைன்டா இருக்கிற ஒரு மைண்டுகள்ல தான் வச்சுக்கிட்டு. இதுல யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டை ஆள்றவங்க கிட்டையும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க கிட்டையும் எது முக்கியமா தேவைன்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் ரொம்ப பக்காவா அவங்கள வந்து பிளான் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுக்கணும். இப்ப நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு இல்லாம நம்ம அகத்தவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். குண்டலினி யோகம் அப்படிங்கறது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வேதாத்திரியத்தின் மூலம் நம்ம எல்லாம் அதுல ஓரளவு ட்ரைன்ட் ஆயிருக்கோம். இருந்தாலும் அப்பப்ப நமக்கே தெரியும், நமக்கு தெரியாம நம்ம வந்து கோவப்பட்டுடுறோம். ஏன்னா இப்ப இந்த அன்ட்ரைன்டா இருக்கும்போது என்ன ஆயிடும்னா, எல்லாமே நமக்கு காலையில எழுந்துக்கும் போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா தான் எழுந்துப்போம், நல்லாதான் இருக்கும். அப்பாடா எழுந்துட்டோம், மெதுவா போய் காஃபி குடிக்கலாம் பார்த்தா பால்காரன் வந்திருக்க மாட்டான், இல்ல வாசல்ல ஏதோ பயங்கரமா குப்பையை சேர்த்து வச்சு போயிருப்பாங்க. இப்படி இருந்து வெளியில நுழையும் போது இந்த மாதிரி அனுபவங்கள் அங்க பார்த்த உடனே நமக்கு டென்ஷன் ஆயிடுறோம். பால்காரம் வரல அப்படின்னா டென்ஷன் ஆயிடும், ஐயோ ஒன்ன காணுமே அப்படின்னா அடுத்தபடியே நம்மளோட அலைச்சூழல் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, படபட படபடன்னு ஐயோ இப்ப என்ன பண்றது, காஃபி கிடையாது, பால் கூட இல்லையே, என்ன பண்றதுன்னு அப்படியே அடுத்து நமக்கு மைண்ட் வந்து ஒரு 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 இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுவே நீ ட்ரைன் பண்ணி வச்சிருந்தா பரவாயில்ல, இப்ப இன்னைக்கு ஒரு நாள் வரல, கருப்பு காஃபி போட்டு குடிச்சுக்க வேண்டியதான், பிளாக் காஃபி குடிச்சுக்க வேண்டியதான். சரி குப்பையை போட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட காலங்கத்தால போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா, வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும், முடிஞ்சா கொளுத்தி விடுவோம், இல்லத்தான் நம்ம யாரோ சொன்னா அள்ளி போட சொல்லி அனுப்பிட்டு பண்ணிடுவோம். இப்படி நம்ம எப்ப அமைதியா அந்த இடத்துக்கு அதை நம்ம யோசிக்க நினைக்கிறோமோ, யார் நம்மள என்ன சொல்றது நம்மள டிஸ்டர்ப் பண்ண நினைச்சாலும் நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாம நிக்கிறது தான் ட்ரைன் பண்ண மைண்ட். இப்ப நீங்க எல்லாம் ட்ரைன் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே யோசிச்சுக்கணும். ஏன்னா ட்ரைன் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன இந்த விஷயத்துக்கெல்லாம், சின்ன விஷயம் இல்லை, இந்த விஷயத்தையும் பெருசா எடுத்துக்கணும். எஸ் ஓகே, இது நிகழணும், இது நிகழட்டும், போனா போகுது, சரி நம்மள அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா பார்த்துக்கணும். ஏன்னா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த விஷயத்துல நமக்கு இப்ப ஒரு ஆன்மீகத்துல போய் நம்ம இது பண்ணாலும் நமக்கு பல பல காலங்களாக ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நமக்கு சொல்லி வைக்கப்பட்டுள்ளது. ராமாயணத்தை எல்லாருக்கும் நல்லா தெரியும், ராமரை பத்தி நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்ச நம்மளும் இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட சொத்து விஷயத்துக்காக ஒரு கேஸ், பல 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 கேஸுகள் இன்னும் பெண்டிங்ல நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வாய்க்கா தகராறு, ஒரே ஒரு என்ன சொல்றது பங்கு பிரிக்கிறதுல ஒரு கொஞ்சம் சொத்து அந்த பக்கம் அதிகமா அப்பா கொடுத்துட்டாரு, அதனால அப்பா மேல போவோம், அண்ணா மேல போவோம். சோ ஒரு நிமிஷம் இந்த ஒரு ராஜாங்கத்தையே விட்டுட்டு ஒரு என்ன சொல்றது, ராமர் வந்து பட்டாபிஷேகத்துக்கு போக வேண்டிய ஒருத்தரை வந்து சொன்ன உடனே அவர் காட்டுக்கு கிளம்பி போய் அந்த இடத்துல எந்த வித சலனமும் இல்லாம கிளம்பி போன அத நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம், ரொம்ப வருஷமா வாங்கணும் அது உள்ள. ராமாயணம் நம்ம ஊர்ல இந்தியால நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இது நம்மளே படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்காம இன்னமும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் ஆஃப்டர் ஆல் ஒரு சொத்து சம்பந்தமா சண்டை போட்டுட்டு நிக்கிறது எந்த விதத்துல நமக்கு நியாயம்? வெளிநாடுகள்ல இப்போ வேற ஏதாவது ஊர்ல இந்த மாதிரின்னா அவங்களுக்கு ராமாயணம் கிடைக்கல, ராமரை பத்தி அவங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கலாம். ஆனா நம்மளும் அந்த மாதிரியே இருக்கணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறோம்.
ராமரை பத்தி நான் நல்லா தெரியும், ராமாயணம் நல்லா தெரியும். அது எல்லா கதா காலக்ஷேபம் எந்த கோயில்ல நடந்தாலும் நான் கேட்டிருக்கேன். அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, அது சொல்லியிருக்காங்க, எல்லாம் கேட்டீங்கன்னா நல்ல கதை சொல்லுவோம். ஆனா என்ன பண்ணிட்டோம், இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டோம். அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணவங்க டிரான்ஸ்பார்மேஷனா மாறினாதான் நம்ம அந்த தகுதிக்கு உட்பட்டோம். ஞானம் அதுதான். எப்ப வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நீ டிரான்ஸ்பார்மேஷனா பண்ணிக்கிட்டு உனக்குள்ள அந்த மாற்றங்களை நிகழ்த்தினா அது வந்து ஞானம் இந்த இடத்துல. சோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களையுமே முக்கியமா ரொம்ப நல்ல விஷயங்கள்னா இன்ஃபர்மேஷனா மட்டும் நமக்குள்ள எல்லாமே கேட்டுக்கிறோம். ஆனா டிரான்ஸ்பர்மேஷன் நமக்குள்ள அது பண்றதே கிடையாது. அதனால நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்ம தோத்து போறோம். ஏன்னா எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு இல்ல. தொடங்குறதுக்கு முன்னாடி அவ்வளவு ஆசைப்படுறோம். அப்படியே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடை கட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு அதோட ஆனா கெட்டி முடிச்சதுமே எத்தனை பேர் நம்ம அந்த வீட்டுல சந்தோஷமா அது குறை இது குறை சரியா வைக்கல, ஜன்னல் சரியா வைக்கல, பிளம்பிங் ஒர்க் சரியா பண்ணல, எலக்ட்ரிக்கல் ஒர்க் சரியா பண்ணல, இப்படி புலம்பிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரே நமக்கு அப்ப எதுக்காக தொடங்கணும், எதுக்காக வீடு கட்டணும், ஏன் அந்த வீட்டுல நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து அது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட போய் ஒரு மாதிரி இதுவாயிடும். அது என்ன பெரிய விஷயமா கூப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத விட்டுட்டு அதே புலம்புறோம். கணவன் மனைவியும் அப்படிதான். காதலிக்கும் வரை அந்த கணவன் அப்படியே 2 பேரும் உருகி உருகி அவங்க கிட்ட அப்போதான் அந்த மைனஸஸ் எல்லாம் இருக்கு. 2 பேருக்கிட்டயும் இருக்கும் அந்த மைனஸஸ். பட் அப்ப தெரியாது. கல்யாணம் பண்ணவான்னு வீட்டுக்குள்ள ஐயே இவரு என்ன இப்படி படுத்துறாரு, ஐயே இந்த அம்மா என்ன இப்படி படுத்துது அப்படிங்கிற ஒரு மனநிலை அங்கேயே வந்திருக்கு. அந்த முன்னாடி இருந்த எல்லாமே ஏன்னா அதாவது பழகும் காலத்துல வந்து அந்த நிறைகள் மட்டுமே நமக்கு தெரியுது, குறைகள் தெரியாது. அந்த குறைகள் வரும்போது நம்ம அங்க டிஸ்டர்ப் ஆகும். சோ குறைகளும் சேர்ந்த நம்மை முதல்லயே நம்ம ப்ரிப்பேரா ரெடி ஆயிட்டோம்னா இதுதான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி வேற மாதிரி ஹாப்பியா அப்படியே போயிடும். இந்த இப்ப இன்ஃபர்மேஷனும் டிரான்ஸ்பார்மேஷனும் எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் இப்பவும் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேதாத்திரியும் தெரியுமா, ஓ சூப்பர், நல்லாவே தெரியும். எல்லாமே பத்தி 10 வருஷமா இருக்கேன், 15 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா இருக்கேன், 40 வருஷமா இருக்கேன், என்ன தெரியும் அப்படிதான். இப்ப இந்த அகத்தவம் ஏன் அப்படின்னா இந்த மைண்ட் அலைச்சூழல்கள் வந்து எப்பவுமே குறைவா இருக்கும் பட்சத்துலதான் நீங்க இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டீங்க. எப்ப வந்து அலைச்சூழல் பயங்கரமா ஒரு பேவரிங்கா எக்கச்சக்கமா ஒரு பதட்டமா அப்படியே இருந்ததுன்னா அந்த நேரத்துல எல்லாம் உங்களோட மனம் பயங்கரமா ஒரு இதுல இருக்கு. அப்படி இருக்கும் அந்த மனசை வந்து அலைச்சூழல குறைச்சு 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 தவத்தின் மூலம் நீங்க மென்மை ஆக்கிக்கிட்டீங்கன்னா இதை நீங்க ட்ரைன் பண்ணிக்கிட்டே வரணும். லேசா ஒரு தடவை 2 தடவை இல்லை, இது பல தடவை செய்யப்பட்ட பிறகுதான் நமக்கு அது கிடைக்குமே. அதுக்கு நம்ம நிறைய நம்மள உட்கொள்ளணும். அதுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த அலைச்சூழலை குறைச்சு மென்மையான அலைச்சூழல்ல உங்களுக்கு நீங்க அப்ப பாருங்க, நான் முடிச்ச கையோட யாராவது நல்லா ஏதாவது ஒரு நம்மள இது பண்ணாலும் நம்மள ஒரு பெரிய பாதிப்பாவே இருக்காது. இந்த நாள் அந்த நாள் விட்டு பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். அதே நம்மளோட அலைச்சூழல், ஏன்னா அலைச்சூழல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, எங்கெங்க வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ் அதிகமான ஒரு அழுத்தமா ஒரு இதெல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் போனீங்கன்னா உங்களோட சின்ன ஒரு இது கூட மத்தவங்களோடதும் சேர்ந்து நம்மள பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணும். சோ வீட்டின் அந்த அலைகள் எல்லாமே இப்ப நமக்கு வந்து இப்ப டிவி பெட்டி, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு இருந்தாலும் டிவி பெட்டி, அதுக்குள்ள ஒரு கரண்ட், அதுக்குள்ள ஒரு அலை, வேவ் டெக்னாலஜி தான் நம்ம வந்து டியூன் பண்ணி அந்த ஒரு இது கொடுக்குறோம் இல்லையா, ஒவ்வொரு எந்த இது வேணுமோ அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வாங்கப்பட்டுச்சு. ஒரு டிவி பெட்டி ஒரு கடையில வாங்கியிருப்போம், ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிராண்டா இருக்கும். கரண்ட் நம்மளோட இதுல இருந்து நமக்கு கொடுக்குறாங்க. இந்த அலை சுழல வந்து எந்த இதுல இருந்து நீங்க எடுக்கிறீங்களோ, இப்ப ஜெயா டிவி, சன் டிவி, அதுல எதுல எடுக்கிறீங்களோ அந்த அலைச்சூழல்ல நீங்க அதை அப்படியே பாக்குறீங்க. இதேதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு, நமக்குள்ளேயும் இருக்கிறது அதேதான். இந்த பயோமேக்னட்டிசம் இது எல்லாம் அலைகள் எல்லாம். ஆனா அங்க வந்து நமக்கு பிடிக்கலன்னா டியூன் பண்ணி மாத்தி வேற சேனல்ல நீங்க பாத்துக்கலாம். ஆனா நமக்குள்ள அதை மாத்தினா அது நீங்க அதுக்கு ட்ரைன் ஆகிருக்கணும். அந்த இடத்துலதான் நமக்கு அகத்தவம் தேவைப்படுகிறது. அந்த அகத்தவம் நமக்கு கரெக்டா இருந்ததுன்னா அந்த டியூன், ஏன்னா நமக்கு அப்படியே படபடப்பா இருக்கு, வேண்டாம் அங்க இருந்து நான் வெளியில வந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது நாங்க கரெக்டா டியூன் ஆகி கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் என்னோட இதன்னா
நமக்கு கொஞ்சம் அது ரொம்ப ஈஸியா இருக்கும், நமக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஏதாவது ட்ரைன் பண்ணணும், மைண்டை வந்து ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ட்ரைன் பண்றது அப்படின்னும் போது என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் உங்களுக்குள்ள நீங்களே என்ன சொல்றது, அந்த மனதோட நீங்க நிறைய இது பண்ணணும். நமக்கு புற உலகத்துல இருக்க ஒரு இதுலதான் நம்மளோட இது போயிருக்கு. இப்ப நீங்க அதை நோக்கி அந்த பயணத்துல மெல்ல 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 திருப்பி கொஞ்சம் அமைதி பட 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 அந்த ஆனந்த உணர்வு உங்களை ரசிக்க வைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அப்ப அது வந்து கொஞ்ச நாள் வந்து அது இதுவா இருக்கும். அப்படி இருக்க முடியலையே, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு புறத்தே இருக்கு, எல்லாமே என் காதுக்குள்ள விழுது, எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருக்கும். ஆனா நீங்க அகம் நோக்கிய பயணத்துல நல்லா தொடர்ந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ஆனந்த உணர்வு, அந்த மெல்லிய அலைச்சலை நம்மளை ரசிக்க வைக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நம்ம இதாயிடும். சோ அந்த மாதிரி நீங்க உங்களோட மன அலைச்சூழலை மிக குறைந்த அலைச்சூழல்ல கொண்டு வந்து வச்சு பழகி பழகி பழகி, லேசான விஷயம் இல்ல, பழக ஆரம்பிக்கும் போது உங்களோட எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும். சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எதை கன்ஃபார்ம் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுங்கிறது நமக்கு தெரியும், தேவையில்லாது. இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய இதை வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, வேற ஒருத்தர் ட்ரைனிங் கொடுத்தாரு, அவரோட ட்ரைனிங்ல இவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் நின்னுட்டாங்க, இவங்கதான் இதுனா அந்த ட்ரைன் கொடுத்தவர் பண்ணிருக்கலாமே. இத ட்ரைன் கொடுத்தவர் தான் இந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்கு காரணமா இருந்தாங்கன்னா, ஏன் அந்த ட்ரைன் கொடுத்தவர் அதை பண்ண முடியல அப்படின்னா, அவருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா தெரியும், பட் அவரால் வந்து அவரோட அவரோட பாடிக்கு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்க முடியாது. ஆனா சொல்லி கொடுக்க அவருக்கு தெரியும், அதை வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறது அவருக்கு தெரியும். இப்படிதான் எல்லாருக்குள்ளேயும் எல்லாமே. சோ நம்ம தான் அதை பிராக்டிஸ் பண்ணி 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 ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எதையும் காதுகளில் கேட்டு அப்படியே சும்மா கேள்வி அறிவாக மட்டும் இல்லாம இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட்டு ஒவ்வொன்றும் இந்த வேதாத்திரியமும் நமக்குள்ள இன்ஃபர்மேஷனாக மட்டும் இல்லாம அதை முழுமையா டிரான்ஸ்லேஷன் பண்ணி 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 நம்மளே ஆழமா, லேசா இல்ல, ஆழமா நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா பெஸ்டா நம்ம இருப்போம். நமக்கு அந்த அமைதி அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கும். அமைதி கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் எதையோ தேடி நிறைய படிப்பு இருக்கு, இன்னைக்கு நிறைய பணம் இருக்கு, எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்கு, பட் எல்லாருமே டிஸ்டர்பா தான் இருக்கு. யாருக்குள்ளயுமே ஒரு அமைதி இல்லை. இந்த அமைதிக்காக இப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது எங்கேயோ தேடி கிடைக்கிறது இல்ல, நீங்க உங்களை பிராக்டிஸ் பண்ணி அகத்தவம் என்ன சொல்றது, அந்த மைண்டை வந்து ட்ரைன் பண்ணி டியூன் பண்ணி கரெக்ட் பண்ண வேண்டியது அவரவர் மட்டுமே. அதற்கு நம்ம சுற்றுச்சூழலை நம்ம சரியா அமைச்சுக்கணும். நம்மளோட குடும்பத்துக்குள்ள அதை முதல்ல கரெக்டா கொண்டு வந்துக்கணும். அப்படி கொண்டு வர வர வரதான் நம்மளோட வாழ்க்கை தரம் அந்த சிறப்பா ஒவ்வொரு படியா உயரும். அப்பதான் நம்ம மத்தவங்களுக்கு அத ஒரு என்ன சொல்றது சொல்ல ஒரு இதுவா இருக்கும். சோ முக்கியம். நமக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணும் இல்லாத சொத்து சண்டைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட லேட்டஸ்டா கேட்டது ரொம்ப கவலையா இருந்தது. அவ்வளவு அழகா படிக்க வச்சிருக்காரு, அவன் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கான், சின்ன ஒரு சொத்துக்காக எத்தனை இப்ப இன்னைக்கு சொத்து தகராறுல மட்டும் எத்தனை அந்த சொத்து எதையாவது நீங்க உங்களால முழுசா கொண்டு போக முடியுமா? வாழும் காலத்துல அனுபவிக்கிறதுக்கு அவ்வளவுதான். அது யார் யார் கர்மால என்னென்ன இருக்கோ அவ்வளவு பெரிய அதிபதி, பட் ஒண்ணுமே அனுபவிக்க முடியாம இருக்கவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. சோ கர்மால என்ன இருக்கோ தெரியாது. சோ இதுக்கு சண்டை போட்டு இன்னும் கர்மாவை கூட்டிக்கிட்டு அந்த தாய் தந்தைய வேதனைப்படுத்திட்டு அந்த தந்தைய பார்க்காம அண்ணன் தம்பிய கூட பார்வைகளை இது பண்ணிக்காம கூட பிறந்தவங்களோட சண்டை போட்டுட்டு இதெல்லாம் நமக்கு அந்த கரெக்டான ஒரு மைண்டை நம்ம இது பண்ணிட்டோம்னா நம்மளால யார் கூடயும் எதுவுமே இது பண்ணிட்டு போனா போகுது, விட்டுடு, எனக்கு வேண்டாம், நீங்க அவங்களுக்கே கொடுத்துருங்க, தம்பி பாவம் கஷ்டப்படுறான், இல்ல அண்ணன் பாவம் கஷ்டப்படுறான், என்னால உழைச்சிக்க முடியும், அவன் பாவம் ரொம்ப ஏஜ் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கொடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த உணர்வு எத்தனை பேர்கிட்ட இருக்குது. சோ இத தயவு செஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா, ஏன்னா நம்ம விரும்பின வேதாத்திரியம் கத்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் ஞானாசிரியர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள்னு சொல்லிக்கிறத விட்டுட்டு இது சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மள டியூன் பண்ணி அந்த மைண்ட கரெக்டா இது பண்ண வச்சுட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெளியில